கிரீட்டிங்ஸ் எவரிவன். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஹாஸ் த அத்தாரிட்டி டு டிக்ளேர் எ கேண்டிடேட் ஹாஸ் ஒன் த எலெக்ஷன் அஸ் அன்அப்போஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெற்ற வேட்பாளரை அறிவிக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கேண்டிடேட் அன்அப்போஸ்டா வின் பண்ணிட்டாங்கன்னா அதை யார் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் அதிகாரி தான். அவர் தான் நாமினேஷனை வாங்குவாரு. அவர் தான் நாமினேஷனை இந்த வேட்பு மனுக்களை பரிசீலனை பண்ணுவாரு. அவர் தான் அக்செப்ட் பண்ணுவாரு. மற்ற வேட்பு மனுக்கள் நிராகரிக்கிறதும் இவர்தான். நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு அந்த வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியதும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான். சரிங்களா? இப்ப ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் வந்து ஒரு கேண்டிடேட்ட அன்அப்போஸ்ட்ன்னு சொல்லுவார். ஓகேங்களா? மேபி கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பப்ளிக் செக்டார் யூனிட் ரிசீவ்ட் நவரத்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த பொதுத்துறை நிறுவனம் நவரத்னா அந்தஸ்தை பெற்றது? நவரத்னா அந்தஸ்து அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க 1000 கோடி வரைக்கும் அரசாங்கத்தோட அப்ரூவல் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அல்லது 30 அவங்களோட ப்ராஃபிட்ல இருந்து ஒரு 30% வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாம. ஓகேங்களா? ஸோ இத பத்தின மத்த டீட்டெயில்ஸ வந்து நம்ம டிஎன்ஏலயும் பார்ப்போம். நவரத்னானா என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்ப யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்ட் ஆன்ஸர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஆர்இடிஏ, இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் டெவலப்மென்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு நவரத்னா அந்தஸ்து மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கு. In the local body elections of which state, if Nota gets highest number of votes, there will be a re-poll. எந்த மாநில உள்ளாட்சி தேர்தலில் நோட்டா அதிக வாக்குகளை பெற்றால் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2018ல ஒரு மாநில அரசாங்கம் இதை பண்றாங்க. அவங்களோட உள்ளாட்சி தேர்தல்கள்ல தேர்தல் நடக்குது. அதுல நோட்டா வேட்பாளர்களை விட அதிக வாக்குகள் பெற்றுச்சு அப்படின்னா அந்த ஒரு இடத்துக்கு மறுபடியும் வாக்குப்பதிவு நடத்தணும் அப்படின்னு சொல்லி 2018ல ஒரு ஆர்டர் கொண்டு வராங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் டீல்ஸ் வித் அன்அப்போஸ்ட் எலெக்ஷன்ஸ்? பின்வருவனவற்றில் எந்த சட்டம் எதிர்ப்பின்றி இருக்கும் தேர்தல்களை கையாள்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆக்ட். இந்த சட்டத்துல தான் அன்அப்போஸ்ட் எலெக்ஷன்ஸை பத்தி, ஓகேங்களா, அன்கன்டெஸ்டட் அப்படின்னு கூட கொடுக்கலாம் நமக்கு. ஓகேங்களா? கான்டெஸ்டட்னா போட்டின்னு அர்த்தம். அன்கான்டெஸ்டட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கூட நமக்கு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது எந்த சட்டம் சொல்லுதுன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 1951. ஓகேங்களா? இந்த சட்டத்துல நமக்கு அதை யார் அறிவிக்கணும் அப்படின்னு அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அது எல்லாமே இந்த சட்டத்துல தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 1951ல வந்திருக்கும். இதுல செக்ஷன் 53ல 3. ஓகேங்களா? இதுதான் இந்த அன்அப்போஸ்ட் எலெக்ஷன்ஸ பத்தி பேசுது. ஓகேவா? ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. அதுதான் இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுது. சரிங்களா? இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது, இந்தியா இஸ் செட் டு சைன் ட்ரேட் டீல் வித் விச் ஏசியன் கண்ட்ரி டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் வெஸ்ட் ஏசியன் டைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா தனது மேற்காசிய உறவுகளை விரிவுபடுத்த எந்த ஆசிய நாடுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஓமனோட சேர்ந்தா நம்ம இந்த ஒரு விஷயத்த பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஓமனுக்கும் நமக்கும் ஆல்ரெடி பார்த்தோம்னா ஒரு $13 பில்லியன் அளவுக்கு ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சோடனே கையெழுத்தாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்குறப்ப இந்தியாவுக்கு வரக்கூடிய ஓமன் ப்ராடக்ட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வருது. அண்ட் தென் காப்பர் வருது. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்குலாம் நம்ம டாக்ஸ ரெடியூஸ் பண்ண போறோம். இங்கேருந்து நம்ம அனுப்பக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு, இந்த டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து அவங்க டாக்ஸ எலிமினேட் பண்ண போறாங்க. ரத்து செய்ய போறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஒப்பந்தம். இன்னும் பல விஷயங்கள வந்து கையெழுத்து ஆகுறப்போ சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஓமனோட ஒரு ட்ரேட் டீல சைன் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.